அனைவருக்கும் வணக்கம். இது கோல் 11வது பகுதி. நியூயார்க் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணதும் தன்னோட வீடு நோக்கி திரும்ப ஆரம்பித்தார் அலெக்ஸ். வர்ற வழியில் அவருக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள். இப்படித்தான் இனிக்கோல வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒருத்தர் 3 நாள் பிஸ்னஸ் ட்ரிப்னு வெளியூர் போயிருக்கார். அவரும் அலெக்ஸ் போல் நிறைய நேரம் கம்பெனியில் ஸ்பெண்ட் பண்ணுறவாள். வீட்டுக்கு திரும்பி போகும்போது வீட்டில் யாரும் இல்லை. மனைவி அவரோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வீட்டில் இருந்தது வெறுமனே அவரோட துணிமணிகளும் கண்ணாடியில் அவரோட ஒய்ஃப் எழுதி வச்ச வாசகமும் தான். இப்படியே கிடந்து சாகு ராட்சசா. அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்டுருமோன்னு அலெக்ஸ் பயப்பட்டார். ஏர்போர்ட்டில் நிறுத்தி வச்சிருந்த தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டு நோக்கி வர ஆரம்பித்தார். தூரத்திலேயே வீட்டுக்கு உள்ள லைட் எரிஞ்சது தெரிஞ்சது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். நல்ல வேலை ஜூலி வீட்டு விட்டு வெளியில் போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படின்னு ஷின்சானோட அப்பா மாதிரி சொல்லிட்டே வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே இருந்த ஜூலி இவர் வந்ததை கவனிச்சோ கவனிக்காத மாதிரி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அலெக்ஸ் மெதுவாக ஜூலிகிட்ட போயிட்டு ஜூலியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். இல்லைம்மா அது அப்படின்னு எடுத்துகிட்டே அம்மா நான் ஃபோன் பண்ணியிருந்தேனே யாருமே ஃபோன் எடுக்கலை அப்படின்னார். அதுக்கு ஜூலி ஓ நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஞாபகம் கூட உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. அலெக்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் பேச்சை டைவெர்ட் பண்ணுற விதமா ஒரு முறை இல்லை பல முறை கூப்பிட்டேன் ஆனால் யாரும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னார். அதுக்கு ஜூலி ஆமாம் நான் தான் நம்ம குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு என்னோட தோழியோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ் அப்படியா ஏன் என்னாச்சு அப்படின்னார். அதுக்கு ஜூலி என்னாச்சா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கேள்வியை பாரு. நீங்களோ குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கிறதே இல்லை. எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழ ஒரு தோள் தேவைப்படுது இல்லையா, அதுதான் என்னோட தோழி வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ் உன் தோழி வீடு இருக்கிற தூரத்தில் தான் உங்கள் அப்பா அம்மா வீடு இருக்குது, நீ அங்கே கூட போயிருக்கலாமே அப்படின்னாரு. ஆமாம்மா எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப நாளாக மொத்தமாக விட்டுட்டு வந்துடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னார். இதுக்கு மேலேயும் சண்டையை வளர்க்க விரும்பாத அலெக்ஸ் சரிம்மா கோயிங் ஃபார்வர்ட் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் இனிமேல் உங்களோட ஒதுக்குறேன் அப்படின்னார். கொஞ்சம் மேலோட்டமாக கம்பெனியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். இதை கேட்டது ஜூலி உங்கள் கம்பெனியில் நடக்கிறதெல்லாம் விடுங்க, ஆனால் நீங்கள் சொன்னபடி நிச்சயம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டது அலெக்ஸ் நிச்சயமா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னார். அதுக்கு ஜூலி இங்கே பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டானோ இல்லை அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னும் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கும் கொஞ்சமாவது நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு தான் கேட்குறோம். நீங்கள் ஏன் ஆஃபீஸ் வேலைகளை வீட்டில் செய்யக்கூடாது, ஃபைல் பார்க்குறது அந்த மாதிரியான வேலைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அலெக்ஸோட வேலை அந்த மாதிரி கிளரிக்கல் ஜாப் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜூலி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் பொதுவாக நிச்சயமாக முயற்சி பண்ணுறேன் ஜூலி அப்படின்னு சொல்லி வச்சார். ஜூலி கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. சந்தோஷமாக இருந்தது அவருக்கும். அலெக்ஸ்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்தது. ஜூலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைகளோட விளையாடணும் இப்படினாலும் அவருக்கு தோணுச்சு. ஆனால் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே பெட்டுக்கு போனார். எப்படி தூங்கினார்னு அவருக்கே தெரியல. திடீர்னு அப்பா எழுந்துருங்கப்பா மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்டு அலெக்ஸ் கண் விழிச்சார். மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார். அவர் எழுப்பினது 7ஆம் வகுப்பு படிக்கும் அவரோட குட்டி பையன் டேவ். போய் தூங்குடா இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னார். அதுக்கு டேவ் அப்பா இன்னைக்கு சாட்டர்டேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் எனக்கு ஸ்கவுட் மாஸ்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்கப்பா போகலாம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னா. அலெக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது 3 வாரத்துக்கு முன்னாடி ஜூலிக்கும் இவருக்கும் சண்டை வரும்போது ஜூலி சரி எனக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அட்லீஸ்ட் பசங்களுக்காவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டேவுக்கு இன்னும் 3 வாரத்தில் ஒரு ஸ்கவுட்டிங் எக்ஸசைஸ் வருது, அதுக்கு ஸ்கவுட்டிங் மாஸ்டராக போங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓகே இதுக்கு மேலே தாமதிச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு டக்குன்னு படுக்க விட்டு எழுந்தார். சட்டுன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா டேவ் ரொம்ப உற்சாகமாக இருந்தான். அப்பா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே காரில் இருக்குது, நீங்கள் காரில் ஏறி ட்ரைவ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னான். டேவோட உற்சாகம் அலெக்ஸுக்கும் தொத்திக்கிச்சு. அவரும் சந்தோஷமாக ஜூலிக்கிட்ட பாய் சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தார். இந்த ஸ்கவுட்டிங் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஹைக்கிங். பாயிண்ட் ஏலேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாயிண்ட் பிக்கு டேவையும் அவங்களோட கிளாஸில் படிக்கிற இன்னும் 14 பசங்களையும் கூட்டிக்கிட்டு பை வாக் ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகணும். அஃப்கோர்ஸ் டே டைமில் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே படிக்கிற கிளாஸ் பசங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், ப்ளஸ் ஒரு மேப் ரீடிங் ப்ளஸ் குரூப் ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக. இது யூஸ்வலாக எப்படி நடக்கும் அப்படின்னா அங்கே படிக்கிற பசங்களில் யாரோ ஒருத்தரோட அப்பா ஸ்கவுட்டிங் மாஸ்டராக இருப்பார். அவர் தான் இந்த 15 பசங்களையும் பாயிண்ட் ஏலேருந்து கூட்டிகிட்டு போய் பாயிண்ட் பியில் விடுவார்.
முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் வழியாக. யூஸ்வலாக ஸ்டார்டிங் பாயிண்டில் பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எண்ட் பாயிண்டில் அதே போல் பேரண்ட்ஸ் பை கார் வந்து சேர்ந்துருவாங்க. இந்த பசங்க எல்லாரும் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும் பை வாக். இதுதான் இந்த ஹோல் ஜேர்னி. திஸ் இஸ் கால்ட் ஸ்கவுட் ஹைக்கிங். அலெக்ஸ் டேவோட சேர்ந்து ஸ்கவுட்டிங்கோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். சொன்னபடியே ஷார்ப்பாக 8 மணிக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தாங்க. இவர் வந்தோடனே எல்லாரும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்தாங்க. சார், என் பையனையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரோட ஃபோக்கஸும் அலெக்ஸ் மேலே இருந்தனால அவருக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. இருந்தாலும் யூனிகே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் பிளான்ட் மேனேஜராக எவ்வளோ பேரை டீல் பண்ணிட்டார். இந்த பசங்களை டீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இட்ஸ் அ நோன் ஃபாரஸ்ட், ஒன்றும் வைல்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்கள் பசங்க எல்லாரையும் நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்றேன் அப்படின்னார். சார், எங்கள் கவலையெல்லாம் எங்கள் பசங்களை பற்றி இல்லை, உங்களை பற்றி தான். சரியான வாளுங்க, உங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ பார்த்து சார் பத்திரமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அலெக்ஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், 7th படிக்கிற பசங்க என்ன பெருசாக குறும்பு பண்ண போகிறாங்க, டோன்ட் வரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாய்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொன்னார். டேவ் உட்பட எல்லா பசங்களும் அசம்பிள் ஆனாங்க. ஓகே பசங்களா, நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அங்கே இருந்த பசங்களும் ரொம்ப உற்சாகத்தோட, நிச்சயமா அங்கிள், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மேப் என் கையில் இருக்குது, நான் தான் அவங்க எல்லாத்தையும் லீட் பண்ண போகிறேன், வாங்க நம்ம ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தார். நடக்க ஆரம்பித்ததும் அவர் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன கணக்கு போட்டார். நம்ம போய் சேர வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். பசங்களும் ரொம்ப குட்டி பசங்க, வேகமாக ஓடவும் முடியாது, மெதுவாக நடக்க வச்சு கூட்டு போனாவே போதும். 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் போனாவே ஆல்மோஸ்ட் 5 மணி நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். 5 மணி நேரம்னா கிட்டத்தட்ட மதியம் 1 மணி, லஞ்சுக்கு போய் சேர்ந்துடலாம். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததும் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு மெதுவாக முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தார். இது ஒரு ஃபன் எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிறனால பசங்களை போட்டு பாடாப்படுத்தி ஒரே லைனில் வாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எதுவும் சொல்லாமல் ரிலாக்ஸ்டாக மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு பின்னாடி திரும்பி பார்த்தா ரொம்ப உற்சாகமான பசங்க இவருக்கு கிட்டத்தட்ட பின்னாடியும், இன்ஃபேக்ட் சில பசங்க இவர் முந்தியும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில பசங்க கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க, வேறு சில பசங்களோ ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனால் எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிரமமாயிடும் அப்படிங்கிறனால விடுவிடுன்னு முன்னாடி போன அலெக்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இருந்த பையனை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னார். என்ன அங்கிள் அப்படின்னு கேட்டான். உன் பேர் என்னப்பா அப்படின்னார். என் பேர் ரான் அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னான். ரான், இங்கே பார்த்தியா, நீ ரொம்ப உற்சாகமான பையன், முன்னாடி போயிட்டுருக்க, ஆனால் உனக்கு பின்னாடி எவ்வளவோ பசங்க வராங்க, அதனால் எல்லோரும் வந்து சேரட்டும், நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஷூர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வெயிட் பண்ண ஆரம்பித்தான். ரெண்டாவதாக வந்துட்டு இருந்தது அலெக்ஸோட பையன் டேவ். அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். ரான், டேவ் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, நமக்கு பின்னாடி ரொம்ப பசங்க வர வேண்டியிருக்கு, அங்கிள் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஒன்றா போக சொன்னாரா அப்படின்னா. சரின்னு சொல்லி டேவும் வெயிட் பண்ண ஆரம்பித்தான். அலெக்ஸ் மற்றவங்களாம் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வந்து சேர ஆரம்பித்தாங்க. இப்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தான் டீமை லீட் பண்ணி எல்லோருக்கும் முன்னாடி போனால் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சில பசங்களாம் பின்தங்கி வராங்க. அது மட்டும் இல்லை, சில குறும்புக்கார பசங்க விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க. ஸோ இவர் முன்னாடி இருந்து லீட் பண்ணுறதை விட இவர் இந்த மொத்த பசங்களுக்கு பின்னாடி இருந்து லீட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார். ரானை கூப்பிட்டு, ரான், நீ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க, ஒன்று பண்ணு, உன்னோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட வரணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பி, இந்த மேப்பை வச்சுக்கோ, இந்த மேப்பை வச்சுக்கிட்டு இப்போ நீ போகிற வேகத்திலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்லோவாக நடக்க ஆரம்பி, நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக போயிட்டு பின்னாடி இருக்கிற பசங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வரேன், மறந்துடாதப்பா, ரொம்ப முன்னாடி போயிடாத, அப்பப்போ பின்னாடி திரும்பி பார்த்து நாங்கள் ரொம்ப லேக் ஆகிருந்தோம் அப்படின்னா நின்று வெயிட் பண்ணி வரணும், சரியா அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரான், நிச்சயமா அங்கிள், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அலெக்ஸ் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தை பார்த்தான். அலெக்ஸ் மற்ற பசங்கள்லாம் பார்த்து, இங்கே பாருங்கப்பா, நான் இனி உங்கள் பின்னாடி இருந்து உங்களை லீட் பண்ண போகிறேன், நம்ம எல்லாத்தையும் லீட் பண்ண போகிறது நம்ம ரான் தான், சரியா, உங்கள் ஹைக்கிங்கை என்ஜாய் பண்ணுங்கள், அதே சமயத்தில் ரொம்ப மெதுவாக வராதிங்க, எல்லோரும் தயாரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பசங்க, நாங்கள் தயாராக இருக்கோம் அங்கிள் அப்படின்னு மறுபடியும் உற்சாகமாக சொன்னாங்க. சரின்னு ரான் லீட் பண்ண மற்ற உற்சாகமான பசங்களாம் மெதுவாக ரான் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அலெக்ஸ் எல்லாருக்கும் கடைசியாக பின்னாடி இருந்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். நடந்துட்டு இருந்த அலெக்ஸ்க்கு பல எண்ணங்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சது. இப்போது யூனிகோ கம்பெனி இருக்கிற சுச்சுவேஷன், ஜோனாவை மீட் பண்ணது, ஜோனா சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் மற்றும் பர்சனலாக ஜூலி
மற்றும் குழந்தைகளுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, இதை பற்றிலாம் யோசிச்சுட்டே வந்தார். இன்ஃபேக்ட் ஜோனா சொன்ன டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் இப்போ கூட நடந்துட்டு இருக்கிறதா அவருக்கு தோணுச்சு. டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸுங்கிறது என்ன? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராசஸோட அவுட்புட் இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட். கிட்டத்தட்ட இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரான் இஸ் லீடிங். ஸோ அவன் பின்னாடி மற்றவங்கலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா பசங்களும் போனால் தான் வி கேன் ரீச் த டார்கெட். ஸோ இங்கே ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரானோடது ஃபர்ஸ்ட், அவனை டிபெண்ட் பண்ணி மற்ற பசங்க அப்படின்னு டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்கிறது என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லா பசங்களும் ஒரே வேகத்தில் போகிறதில்ல. சில பசங்கள் ரொம்ப முன்னாடி போயிடுறாங்க அவுட் ஆஃப் தர் எந்தூசியாசம். சில பசங்க மிடில் அண்ட் சில பசங்க ரொம்ப லேகிங். ஸோ இதுதான் ஃப்ளக்சுவேஷன். இதை ட்ரைவ் பண்ணுறது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். உதாரணத்துக்கு இங்கே இருக்க பசங்களோட எந்தூசியாசம் ப்ளஸ் புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், லீட் பண்ணுங்கிற ஆர்வம், இதெல்லாம் வச்சு சில பசங்க முன்னாடி போகிறாங்க. இல்லை குறும்பு பண்ணிவிட்டு வெறுமனே என்ஜாய் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சில பசங்க பின்தங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கான பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத ரிலேட் பண்ண ஆரம்பித்தார். யோசிக்க யோசிக்க அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த டிபெண்டபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜோனா சொன்னது போல் நம்ம தான் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டார். இப்படி யோசிச்சுட்டு கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தா ரான் ரொம்ப முன்னாடி போயிட்டு இருந்தான். இவரும் இன்னும் ஒரே ஒரு பையன், அவன் மட்டும் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் ஒபீஸாக கூட இருந்தான். அவனை பார்த்து, என்ன தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன், என் பேர் ஹெர்பி அங்கிள் அப்படின்னு சொன்னான். ஹெர்பி யூஆர் ஓகே, ஏன்னா ரொம்ப நீ ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னார். அங்கிள் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணி வாக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை அங்கிள், நான் பெருசாக நடக்கிறதில்ல, அதனால் என்னால் வேகமாக நடக்க முடியல, மற்றபடி ஐம் ஓகே, ஐம் என்ஜாயிங் அப்படின்னு சொன்னான். அலெக்ஸ்க்கு ஹெர்பி கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறது கூட அவனால் வேகமாக நடக்க முடியாததுக்கான காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவன் எவ்வளோதான் எந்துவாக இருந்தாலும் அவன் உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப ஹெர்பியை புஷ் பண்ணாலும் ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, ஹெர்பி மே நாட் பி ஏபிள் டு என்ஜாய் த ட்ரிப். ஏன்னா இதோட என் கோலே பசங்க ஷுட் என்ஜாய். அதை விட்டுட்டு மிலிட்ரி மாதிரி ஓடுன்னு வெட்டுறது சரியாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அதே சமயத்தில் ஹெர்பி வேகத்துக்கு நடந்தனா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா ஒரு மணிக்கெலாம் நம்ம போய் சேரணும். ஆனால் இப்போ நம்ம நடக்கிற வேகம் கிட்டத்தட்ட 1.5 km/h அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. ஹெர்பிக்கு முன்னாடி போயிட்டு இருந்த பையன்கிட்ட ரான்க்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண சொன்னார். ரான்ங்கிறது யாரும் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கிற பையன். ஸோ அவனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண சொன்னார். ஏன்னா இங்கே ஹெர்பி ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறனால. அந்த பையனும் ரொம்ப எந்துவா அடுத்த பையனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண ஓடிட்டு இருந்தான். இப்படி மெசேஜ் ஒருத்தர் இருந்து பாஸ் ஆகி ரான் கிட்ட போய் சேர்ந்து எல்லாரும் ஹால்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுது. நடை நிறுத்தாமல் மெதுவாக நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்போது மறுபடியும் கம்பெனி பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். இந்த வாக்கிங்கை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். நான் 2 கிலோமீட்டர் அப்படின்னு நினைக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. சில நேரம் நான் இப்போ நடக்கிற மாதிரி மேபி 1.5 km/h போகலாம். மேபி ஆஃப்டர் அ பிரேக் பசங்க 3 km/h வேகத்துலையும் போகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட போகிறோம். இப்படி தான் நம்ம கம்பெனிலையும் விஷயம் நடக்குது இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வயர் சால்டரிங் அப்படிங்கிறது ஸ்டாப் வாட்சை வச்சு மெஷர் பண்ணால் மேபி 4.3 minutes அப்படின்னு வரலாம். ஆனால் அது எக்ஸாக்டாக எல்லா டைமும் 4.3 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஆஃப் so many parameters. So we can say it varies between 2.1 to 6.4 minutes. Something within that range. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராசஸ் எக்ஸாக்டாக இவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. We need to take out an average. அப்போது ஆவரேஜ் பண்ணுறது சரியா இல்லை தப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். ஆவரேஜ் அப்படிங்கிறது வெறும் எஸ்டிமேட் தானா, ப்ராக்டிக்கலி அச்சீவ் பண்ண முடியாதா? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த அலெக்ஸ் அப்போ தான் கவனிச்சார். அங்கேருந்து சில பசங்களில் ஒரு சில குரூப் ஆஃப் பசங்க ஹெர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கமான் ஹெர்பி, லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். கமான் ஹெர்பி, யூ கேன் டூ இட் அப்படின்னு இன்னொரு பையன் சொன்னான். ஓகே, கொஞ்சம் பசங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்னா மீதி பசங்களாம் எங்கே அப்படின்னு அலெக்ஸ் பார்த்தார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் தெரியல. அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமாவது ரான் முன்னோக்கி போயிருப்பான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணார். லேசாக அவருக்கு பயம் வரவும் ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பசங்க எங்கேயும் காணாமல் போயிடக்கூடாது. அதனால் எல்லாரையும் பார்த்து கமான் டெவலப் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இவர் சொன்னதை கேட்டதும் ஒரு சில பசங்க மெதுவாக ஓட ஆரம்பித்தாங்க. இவன் ஹெர்பி கூட ஓட ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் வேகமாக ஓட முடியல. அவன் கொஞ்சம் குண்டா இருந்தது மட்டும் காரணம் இல்லை, அவனோட பேக் பேக்கில் நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தான் போல இருக்கு. தூக்க முடியாமல் அதையும் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்தது அவருக்கு. அதை பற்றி அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவரோட ஃபேக்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதே அவரால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அப்படி என்ன அந்த பேக்கில் கண்டுபிடிச்சார், அது எப்படி அவரோட பிளான்ட்டில் நடக்கிற பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த அத்தியாயம் நம்ம வழக்கமான 10 நிமிஷம் அத்தியாயத்தை விட கொஞ்சம் இழுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அத்தியாயமாக வந்துருச்சு. கமெண்ட் பாக்ஸில் கோட்டீஸ்வரன் எம் அப்படிங்கிறவர்
நீங்கள் ஏன் 2 அத்தியாயம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தார். 2 தனித்தனி அத்தியாயமாக போடுறத விட சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரு 20 நிமிஷம் அத்தியாயம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதனோட விளைவு தான் இன்னைக்கு 20 நிமிஷம் லாங் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.